வைடரான பாடி ஃப்ரேமும் ஏஸ்தட்டிக்கான ஃபிசிக்கும் வேணும்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லேட்டில் இல்லை, ஷோல்டர்ஸில். ஷோல்டர்ஸ் 3D டெல்ட்டோட இருந்ததுன்னா உங்களோட ஃபிசிக் பார்க்க ஏஸ்தட்டிக்காக பக்காவாக இருக்கும். நான் என்னோடய ஷோல்டர்ஸை 3D டெல்ட்டோட பக்காவாக எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன் இந்த 4 ஒர்க் அவுட்ஸ் தான். நான் இன்றைக்கி சொல்ல போகிற ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே எனக்கு 3D டெல்ட்டோட பக்காவாக ஷோல்டர் எடுத்துகிட்டு வர ஹெல்ப் பண்ணிச்சு. ஷோல்டர் ப்ரெஸ். இந்த ஒர்க் அவுட் நம்மளோட ஃப்ரண்ட் டெல்ட்டையும் மிடில் டெல்ட்டையும் ஆக்டிவேட் பண்ண யூஸ் ஆகும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பம்பை அங்கேயே விசிபிளாக பார்த்துருவீங்க. சைட் ரைஸ். இதை நான் மிஷினில் போடுறதுக்கான ரீசன் எல்லாருமே டம்பிள் யூஸ் பண்ணுறீங்க. டம்பிள் யூஸ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, பட் ஆனால் மிஷினில் நம்மளால் கண்ட்ரோல்டாகவும் ஃபோக்கஸ்டாகவும் போட முடியும். ஸோ நம்மளோட டெல்ட்டை ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். இந்த ஒர்க் அவுட்னால நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக போகிற மசில் என்னன்னு கேட்டிங்கன்னா மிடில் டெல்ட். ஃப்ரண்ட் ரைஸ். எல்லாருமே இதையும் ஒன்று டம்பிள் யூஸ் பண்ணி போடுறீங்க, இல்லைனா ஃப்ளாட் ராட் யூஸ் பண்ணி போடுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஹெவி வெயிட் பிளேட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ்டாகவும் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் கிடைக்கும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது எந்த மசில் ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருக்க ஃப்ரண்ட் டெல்ட்டு நம்மளுக்கு பக்காவாக ஆக்டிவேட் ஆகும். இது முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபேஸ் புல். இது எதுக்குன்னா நம்மளோட பேக் டெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி போய் பக்காவாக ஒரு போசிங்கை ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று கிடைக்கும் பாரு. அதனால தான் சொல்கிறேன்,